ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்ம் உருவாகிறது. ஸோ பூ பெய்தலின் போது ஜிஎன்ஆர்ஹெச்சின் மிகுதி உற்பத்தியின் காரணமாக இது தொடங்குகிறது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ தான் பார்த்தோம், ஜிஎன்ஆர்ஹெச் ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகுறதுனால பியூபர்ட்டிக்கு அப்புறமா ஸ்பெர்ம் ப்ரொடியூக்ஷன் நடக்குது. இது 3 ஸ்டேஜில் நடக்கும். மல்டிப்ளிகேஷன், க்ரோத் ஸ்டேஜ் அண்ட் மெச்சூரேஷன் ஸ்டேஜ். பெருக்கம், வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி நிலை. இதுதான் இதில் இருக்கிற 3 ஸ்டேஜ். இதுலேயே நீளமான ஸ்டேஜ், லாங்கஸ்ட் ஸ்டேஜ் யாருன்னு கேட்டால் முதிர்ச்சி நிலை, மெச்சூரேஷன் ஸ்டேஜ். இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சாகணும். ஒரு செல் 2ஆக டிவைட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் செல் டிவிஷன். இதில் 2 விதமான செல் டிவிஷன் இருக்குது. மைட்டாசிஸாக இருக்கலாம், இல்லை மேயாசிஸாக இருக்கலாம். ஒரு செல் டிப்ளாய்டு 2N இருந்தது அப்படின்னா அது 2ஆக டிவைட் ஆகும்போதும் 2N தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் மைட்டாசிஸ், சமநிலை பகுப்பு, ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். மியாசிஸ்னால் குன்றல் பகுப்பு அப்படின்னு அர்த்தம். ரிடக்ஷன், அதாவது மியாசிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு பேர் ரிடக்ஷன் டிவிஷன். அப்படின்னா என்ன? ஒரு செல் 2N இருந்தது, டிப்ளாய்டு செல்லாக இருந்தது அப்படின்னா முதல்ல அது ஹாப்ளாய்டாக மாறும், என்னாக மாறும். அந்த 2ஆக டிவைட் ஆகுது, ஆனால் 2லேயும் குரோமோசோம் நம்பர் 1 தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, பாதி ஆயிடுது. அதனால தான் இந்த ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு பேர். மியாசிஸ் 1க்கு குன்றல் பகுப்பு, முதல் குன்றல் பகுப்புக்கு பேர் ரிடக்ஷன் டிவிஷன், பாதியாக குறைக்கப்பட்ட பகுப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மியாசிஸ் 2 2வது ஸ்டெப்பில் நடக்கும்போது இந்த ஹாப்ளாய்டு செல் டிவைட் ஆகுது, ஆனால் கிடைக்கிற 2 செல்லும் ஹாப்ளாய்டாக தான் இருக்குது. ஸோ அப்போது மியாசிஸ் 2 எது மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ்னாலேயே இருக்குது. சமநிலை பகுப்பு மாதிரி தான் இருக்குது இந்த குன்றல் பகுப்பு, 2வது குன்றல் பகுப்பு. ஸோ குன்றல் பகுப்புன்னா அது 2 ஸ்டேஜில் நடக்கும். ஒரு செல் குன்றல் பகுப்பு அடைஞ்சிச்சு அப்படின்னா முதல்ல அது 2 ஸ்டேஜாக நடக்கும், ஆனால் கடைசியில் 4 செல் கிடைக்கும். ஸோ 2 ஸ்டேஜாக நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிடைக்கிற 2 செல் இருக்கிற குரோமோசோம் நம்பர் பாதி ஆகிடும். இதை ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ இப்போது நம்மளுக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு 46 குரோமோசோம்ஸ் எதுவாக மாறிடும்? 23 மாறிடும். அடுத்ததாக நம்மளுக்கு எப்படி மாறும்? அந்த 23 அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் மேயாசிஸ் 2 இஸ் சிமிலர் டு மைட்டாசிஸ் ஆர் மைட்டாட்டிக் மேயாசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்டேஜ் 2. சரியா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிப்ளாய்டு செல், அதில் இருக்கிற குரோமோசோம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12ன்னு வச்சுக்கலாம். இது 2ஆக டிவைட் ஆகுது. எந்த டிவிஷன்? மைட்டாசிஸ், சமநிலை பகுப்படையுது. அதனால் கிடைக்கிற 2 செல், அதில் இருக்கிற குரோமோசோம் நம்பர் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யோசிங்க. 6 6 அப்படி இருக்குமா? 12 அப்படி இருக்குமா? 24 இப்படி இருக்குமா? யோசிச்சு சொல்லுங்கள். வெரி குட். ஸோ இது சமநிலை பகுப்புன்னு நான் சொன்னேன். அப்போ அதனால் கரெக்ட் ஆப்ஷன் வில் பி 12. அப்படியே தான் இருக்கும், குரோமோசோம் நம்பர் மாறாது. சரியா? சரி, அடுத்தது நம்ம என்ன படிக்க போகிறோன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். சரி, ஸோ முதல்ல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஸ்பெர்மட்டோகோனியம் நான் படித்தோம் இல்லையா? இதுதான் அந்த லோப். இது ஒரு செமினிஃபரஸ் டிபியூல்லாம், அதுக்குள்ளே நிறைய செல் இருக்கும், ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ் இருக்கும். இந்த ஸ்பெர்மட்டோகோனியம் தான் மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ண போகுது. ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியம் மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ண போது நம்மளுக்கு 2 செல் கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளுக்கு 2N இஸ் அண்டர்கோயிங் மைட்டாசிஸ், அதனால் 2 2N கிடைக்குது. 2N கிடச்சிடுச்சு. அடுத்தது இப்போ இந்த மைட்டாசிஸ்க்கு அப்புறம் 2 ஸ்பெர்மட்டோகோனியம் கிடச்சிது. இதில் ஒரு ஸ்பெர்மட்டோகோனியம் மட்டும் வளர்ந்து சைஸில் மட்டும்தான் பெருசாகும், வளர்ந்து ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறிடுச்சு. இன்னொரு ஸ்பெர்மட்டோகோனியம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது மல்டிப்ளை ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்ன்னு சொல்கிறேன். வளருது இல்லையா? அதனால் அடுத்த ஃபேஸ்க்கு பேர் என்ன? க்ரோத் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இது வளர்ந்து நம்மளுக்கு என்னவா மாறிடுச்சு? இப்போ ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறிடுச்சு. எல்லாத்துலேயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓசைட்லேயும் சரி ஸ்பெர்மட்டோசைட்லேயும் சரி ப்ரைமரி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? திஸ் வில் ஒன்லி அண்டர்கோ, இதுதான் மேயாசிஸ் அண்டர்கோ பண்ணும். மேயாசிஸ் 1 இங்கே தான் நடக்கும். ஸோ மேயாசிஸ் 1 நடக்குது, அதனால் நம்மளுக்கு 2 செல் கிடைக்குது. நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், மேயாசிஸ் 1ல் என்ன நடக்கும்? ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ 2N இருக்கிறது இங்கே எதுவும் மாறிடும், என்ன மாறிடும்.
ஓகே. ஸோ அப்போது இங்கே 46 குரோமோசோம் இருக்குது அப்படின்னா இங்கே 23 23 அப்படின்னு மாறிடும். ஸோ 23 குரோமோசோமில் 22 குரோமோசோம்ஸ் வந்து உடல குரோமோசோம்ஸ். ஓகே, நார்மல் பாடி இதுக்கு. அடுத்தது ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோமோ இல்லை ஒய் குரோமோசோமோ இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் குரோமோசோம் வந்திருக்கு, இங்கே ஒய் குரோமோசோம்ஸ் கிடச்சிருக்கு. சரி, இப்போ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் என்னவா மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் டிவைட் ஆகும். மறுபடியும் செகண்ட் மியாட்டிக் டிவிஷனை அண்டர்கோ பண்ணும். இந்த செகண்ட் மியாட்டிக் டிவிஷனுக்கு அப்புறமா இன்னும் நம்மளுக்கு 2 செல் கிடைக்கும். இது என்ன செல்? ஹாப்ளாய்டு செல் தான். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் முதல் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்பெர்மட்டோகோனியம் மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணுறது தான், டிவைட் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். விந்து தாய் செல் என்ன ஆக போகுது? பெருக்கமடைய போகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு இன்னொரு 2 விந்து தாய் செல் கிடச்சிருக்கு. இதில் ஒரு விந்து தாய் செல் வளர்ந்து சைஸில் பெருசாகி ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறிடுச்சு. இன்னொரு விந்து தாய் செல் திருப்பியும் மல்டிப்ளை ஆகிட்டே தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு விந்து தாய் செல் மட்டும் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். சரி, இப்படி மல்டிப்ளை ஆகுது. அடுத்து என்ன ஆகுது? அடுத்து இன்னும் 2 செல் கிடைக்கும். அதில் ஒன்று மட்டும் க்ரோத் ஆகும். மறுபடியும் இது மல்டிப்ளை ஆகி இன்னும் 2 செல் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போது எப்பயுமே ஒரு செல் திருப்பி மல்டிப்ளை ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ ஒரு செல் பெருக்க நிலையில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஒரு ஸ்பெர்மட்டோகோனியம் வளர்ந்து எதுவாக மாறுது? வளர்ந்து முதல் நிலை விந்து செல் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறிடுச்சு. இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் மெயாசிஸ் 1 அண்டர்கோ பண்ணும். ஸோ முதல் நிலை குன்றல் பகுப்பு அடையும் போது நம்மளுக்கு 2 ஹாப்ளாய்டு செல்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ 2 ஹாப்ளாய்டு செல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். அதுக்கு பேர் 2ஆம் நிலை விந்து செல், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படின்னு. இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் மறுபடியும் மெயாசிஸ் 2 கண்டினியூ பண்ணி இன்னும் 2 ஹாப்ளாய்டு செல்ஸை கொடுக்கும். ஸோ இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் மெயாசிஸ் 2 கண்டினியூ பண்ணது, அதனால் நம்மளுக்கு இன்னும் 2 ஹாப்ளாய்டு செல்ஸ் கிடைக்குது. ஸோ ஒன்றுலேருந்து 2 கிடைக்குது. அப்போ மொத்தமாக நம்மளுக்கு 4 ஹாப்ளாய்டு செல் கிடைக்குது. அதுக்கு பேர் ஸ்பெர்மாட்டிட்ஸ் அப்படின்னு பேர். இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் தான் கொஞ்சம் டிஃபரென்ஷியேட் ஆகும். ஸோ டிஃபரென்ஷியேட் ஆகி நம்மளுக்கு ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்பெர்மாட்டிட்லேருந்து ஸ்பெர்ம் வர்றதுக்கு பேர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஒரு இடத்துல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். ஸோ இங்கே எந்த ஹார்மோன் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? FSH. என்ன செல்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? செரட்டோலி செல் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் திஸ் ப்ராசஸ். ஓகே, சரி. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட் தே வில் ஒன்லி அண்டர்கோ மெயாசிஸ் 1 அண்ட் 2 ஹாப்ளாய்டு செல்ஸ் தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் இருக்க போகிறது எல்லாமே ஹாப்ளாய்டு தான். ஸ்பெர்ம் ஹாப்ளாய்டு, ஸ்பெர்மாட்டிட் ஹாப்ளாய்டு, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டும் ஹாப்ளாய்டு. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் மெச்சூரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு பேர். சரி, ஃபஸ்ட்டு ஸ்பெர்மட்டோகோனியம் 2ஆக டிவைட் ஆகிடுச்சு, அதனால் 2 டிப்ளாய்டு செல் கிடைக்கும், ஏன்னா இது மைட்டாசிஸ் செல் டிவிஷன். அடுத்தது ஒரு ஸ்பெர்மட்டோகோனியம் சைஸில் பெருசாகுது, ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட் கிடைக்குது. அடுத்ததாக நம்மளுக்கு மெயாசிஸ் 1 வருது, அதனால் ரிடக்ஷன் டிவிஷன் நடந்திருக்கு. ஸோ 2 ஹாப்ளாய்டு செல்ஸ், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ஹாப்ளாய்டு செல் மறுபடியும் மெயாசிஸ் 2 கண்டினியூ பண்ணி முடிச்சிடும். நம்மளுக்கு 4 ஹாப்ளாய்டு செல், 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்பெர்மாட்டிட்லேருந்து ஸ்பெர்ம் வர்றதுக்கு பேர் தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். ஓகே, கிளியர்? இதுலேருந்தும் நிறைய கொஷின் கேட்பாங்க. இப்போ ஸ்பெர்மியோஜெனிசிஸ் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு உண்டையாக ரவுண்டாக இருந்த ஸ்பெர்மாட்டிட் இப்போ நீளமாக மாறப்போகுது. அப்போ மேஜராக என்ன சேஞ்ச்? நிறைய சேஞ்ச் நடக்கும். மேஜராக ஒரு சேஞ்ச் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்பெர்மாட்டிடில் சில கோல்கை பாடி அப்படின்னு ஒரு அப்பேரட்டஸ் இருக்கும் இல்லையா? அந்த கோல்கை பாடி எதுவாக மாறும் அப்படின்னா ஆக்ரோசோம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் உறுப்பாக அல்ல பர்டிகுலர் பகுதியாக மாறிடும். ஸோ இந்த அக்ரோசோம் எதுலேருந்து உருவானது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கோல்கை அப்பேரட்டஸ், கோல்கை உறுப்புலேருந்து தான் அக்ரோசோம்ஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அக்ரோசோமுங்கிறது நிறைய நொதிகளை கொண்ட ஒரு இடம். ஹயாலுரோனிடேஸ், ஸ்பெர்ம் லைசின் அப்படின்னு நிறைய நொதிகளை வச்சுருக்கும். ஏன்னா இந்த அக்ரோசோம்னால் மட்டும்தான் அண்ட செல்லை துளைச்சி உள்ளே போக முடியும். அக்ரோசோமில் இருக்கிற அந்த நொதிகள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதனால் ரவுண்டாக இருக்கிறது இப்படி மாறிடுது. ஸோ என்னென்ன சேஞ்ச் எல்லாம் நடந்து இந்த நீளமான ஸ்பெர்மில் என்ன ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த ஸ்பெர்மோட மேஜர் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்று தலை, அடுத்தது நெக்கு, மிடில் பீஸ், அடுத்தது டெய்ல். ஸோ இந்த தலை பகுதியில் என்ன இருக்குது? தலைப்பகுதியில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று அக்ரோசோம், இன்னொன்று நியூக்ளியஸ். இந்த அக்ரோசோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கருவுறுதலுக்கு தேவையான எல்லா நொதிகளையும் அது வச்சுருக்கும். ஸோ இட்ஸ் அ கேப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபில்டு வித் என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸ் எதுக்கு? ஃபர்டிலைசேஷன், கருவுறுதலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அண்டத்தை தொலைச்சி உள்ளே போகிறதுக்கு. அடுத்ததாக இதில் ஒரு நீளமான நியூக்ளியஸ், இந்த ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ், அது எலாங்கேட் ஆகி இந்த இடத்துல இருக்குது. அடுத்ததாக இந்த நெக்கு இருக்கு இல்லையா, இந்த நெக்கில் யூ கேன் ஜஸ்ட் சி சம்திங் ரவுண்ட் ஹியர். இங்கே ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதா? வாட் இஸ் திஸ் கால்ட் அஸ்? இதுக்கு பேர் சென்ட்ரியோல் அப்படின்னு பேர். ஓகே, சென்ட்ரியோல். ஸோ இந்த சென்ட்ரியோலுக்கு ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த சென்ட்ரியோல் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சென்ட்ரியோல் தான் ஜைகோட் ஃபார்ம் பண்ணோன்னு அந்த ஜைகோட் டிவைட் ஆகிறதுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இந்த சென்ட்ரியோல்லேருந்து தான் வரும். ஸோ திஸ் வில் பி இட் ஹெல்ப்ஸ் இன் ஜைகோட் டிவிஷன். ஓகே, ஸோ ஜைகோட் டிவைட் ஆகிறதுக்கு தேவையான ஸ்பிண்டில் ஃபைபர் இந்த சென்ட்ரியோல்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது இந்த மிடில் பீஸ். மிடில் பீஸ்ன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற நிறைய நியூமரஸ் நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா நமக்கு தெரியுதா? இந்த மைட்டோகாண்ட்ரியா ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் திருகு மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசன்ட் in the middle piece will be providing the energy for the sperm to swim. இந்த விந்து செல் நகர்றதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது இங்கே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா தான். அடுத்தது இந்த வால் பகுதி, இதில் நீளமான ஃப்ளஜெல்லா ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த வால் தான் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த ஸ்பெர்ம் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பெர்மோட மொட்டிலிட்டிக்கு இந்த வால் பகுதி உதவி செய்யும். தட் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன். ஒரு ஸ்பெர்ம் உயிரோடு இருக்கா இல்லை இறந்துருச்சான்றத உறுதி செய்கிறதுக்கே அதோட மூவ்மெண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மொட்டிலிட்டிக்கு இந்த வால் பகுதி தான் வேணும். ஓகே, ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர் கிளியர் ஆயிடுச்சா? சரி, இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஸ்பெர்மோட அவுட்டர் மோஸ்ட் மெம்பரின் பேர் என்ன அப்படின்னு. நம்ம செல் விலங்கு செல் தான். விலங்கு செல்லில் நான் அவுட்டர் மோஸ்ட் மெம்பரின் பேர் என்ன? அந்த செல் மெம்பரினுக்கு பேர் பிளாஸ்மா மெம்பரின் அப்படின்னு பேர். ஓகே, சரி, அடுத்தது மேல் ஆக்சசரி கிளாண்ட், துணை சுரப்பிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 துணை சுரப்பிகள் இருக்குது. செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட் அண்ட் பல்போ எரித்ரல் கிளாண்ட். விந்துப்பை, ப்ராஸ்டேட் அண்ட் பல்போ எரித்ரல் கிளாண்ட். விந்துப்பை, பல்போ எரித்ரல் இது ரெண்டும் 2 in நம்பர், ப்ராஸ்டேட் மட்டும் 1 in நம்பர். இந்த எல்லா ஆக்சசரி கிளாண்ட் துணை சுரப்பிகளும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு லிக்விடை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லிக்விடுக்கு பேர் தான் செமினல் பிளாஸ்மா அப்படின்னு பேர். இந்த செமினல் பிளாஸ்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பெர்முக்கு. இந்த செமினல் பிளாஸ்மாவில் என்னென்னலாம் இருக்கும்? ஃப்ரக்டோஸ், ப்ராஸ்டக்லாண்டின், சிட்ரிக் ஆசிட், கால்சியம், அப்புறம் சில சர்டன் என்சைம்ஸ், சில நொதிகள், இது எல்லாமே இந்த செமினல் பிளாஸ்மாவில் இருக்கும். இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட் மட்டும் தனியாக ஒரு செக்ரீஷனையும் செக்ரீட் பண்ண போகுது இல்லை. அதாவது பல்போ யூரித்ரல் கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட், செமினல் வெசிக்கிள், இது 3 செக்ரீஷனும் சேர்த்து தான் செமினல் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பல்போ யூரித்ரலோட செக்ரீஷன்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனியாக பார்த்தோன்னா, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் லூப்ரிகேட்டிங் த பெனிஸ். இந்த பெனிஸை லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கலவி உறுப்பை உயவுபடுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இது செக்ரேட் பண்ணுற லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் வந்து இப்போ யூரித்ரா எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் பெனிஸ். இங்கே உள்ள வந்து யூரித்ரா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த யூரித்ராவில் யூரின் போயிருக்கும். ஸோ யூரின் இது வழியாக தான் பாஸ் ஆகிருக்கும். அந்த யூரின் என்னவாக இருக்கும்? pH ஆஃப் யூரின் என்ன? 6 அசிடிக்காக இருக்குது. ஸோ அப்போ யூரின் இது வழியாக போயிருக்கும்போது இந்த என்விரான்மெண்ட் அசிடிக்காக இருக்குது. அசிடிக்காக இருந்தால் ஸ்பெர்ம் மூவ்மெண்ட் அப்போது ஹர்டிலாக இருக்கும், தடையாக இருக்கும் கொஞ்சம். ஸோ அப்போது அதனால் அந்த யூரித்ரல் மீடியமை, அசிடிக்காக இருக்கிற மீடியமை அல்கலைனாக மாற்றுறதுக்கு இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்டோட செக்ரேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ இஸ் மேக்கிங் த பினைல் யூரித்ரல் மீடியம் ஆஸ் அல்கலைன். ஓகே, ஸோ காரத்தன்மையுடையதாக மாற்றுறதுக்கு இல்லை அட்லீஸ்ட் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, இந்த என்விரான்மெண்ட்டை யூரின் போயிருக்கு அசிடிக்காக இருக்குது அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த அல்கலைன் செக்ரீஷன் ஹெல்ப் பண்ணும். காரத்தன்மையுடைய செக்ரீஷன் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த செமினல் வெசிக்கிள் எந்த இடத்துல இருக்குது? வி ஹாவ் சீன் செமினல் வெசிக்கிள் தான் விந்துப்பை. ஞாபகம் இருக்கா?
இந்த விந்து பை இங்கே ஒரு செமினல் வெசிக்கல், இங்கே ஒரு செமினல் வெசிக்கல், 2 செமினல் வெசிக்கல் தெரியுதா? இது சைடில் கிராஸ் செக்ஷன், அதனால இது ஒன்று தான் தெரியுது. இந்த இடத்துல 2 செமினல் வெசிக்கல் தெரியுது. அடுத்தது யூ ஹாவ் சீன் ஒரு கிளாண்டு யூரினரி பிளாடருக்கு அப்படியே கீழே இருக்குது. ஸோ இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் only 1 in number. அடுத்தது பல்போ யூரித்ரல் கிளாண்டு இந்த ப்ராஸ்டேட்டுக்கும் கீழே இந்த இடத்துல தெரியுதா? இங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்னு பேர். ஸோ இங்கேயும் நல்லா தெரியும், இந்த ப்ராஸ்டேட்டுக்கு கீழே யூரித்ராக்கு 2 சைட்லேயுமே தெரியுதா? இதுதான் பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இந்த கிளாண்டுக்கு இன்னொரு பேர் கௌப்பர்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆர் கௌப்பர்ஸ் கிளாண்ட் ரெண்டுமே சேம் தான். ஸோ பல்போ யூரித்ரல் கிளாண்ட் 2 இருக்குது, செமினல் வெசிக்கல் 2 இருக்குது. பட் ப்ராஸ்டேட் கிளாண்ட் மட்டும் தே ஆர் 1 in number. பார்க்குறதுக்கு 2 இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் 2 கிடையாது, 1 in number only. சரியா? ஸோ இப்போது செமன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெர்மோ அக்சசரி ரீப்ரடக்டிவ் ஃப்ளூயிட், அதாவது செமினல் பிளாஸ்மாவும் சேர்ந்தது தான் செமன் அப்படின்னு பேர். ஸோ இப்போது இந்த செமனில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பெர்ம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்புலேஷன் இப்போது நார்மல் மேல் வில் பி ஜஸ்ட் எஜாக்குலேட்டிங் 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம். 200 300 மில்லியன் விந்து செல்கள் வெளியேற்றப்படும். இந்த விந்து செல்களில் 60% நார்மல் ஷேப்போடையும் சைஸோடையும் இருக்கணும். அதில் அந்த 60%ல் 40% ஸ்பெர்ம் ஆவது நல்ல மொட்டிலிட்டியோடு இருக்கணும். எதுக்காக? நார்மலாக ஒரு ஓவமை ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 60% ஸ்பெர்ம்ஸ் நார்மல் ஷேப் சைஸில் இருக்கணும். அடுத்து ஒரு 40% ஸ்பெர்ம், இந்த 60ல் ஒரு 40% ஸ்பெர்ம் ஆகுது விகரஸாக மொட்டைல் ஆகிறது மாதிரி, ரொம்ப வேகமாக ஓடுற மாதிரி நகரும் தன்மையோடு இருக்கும். ஸோ 200 to 300 மில்லியனில் 60% அப்படின்னா 180 மில்லியன். 180 மில்லியனாவது நார்மல் ஷேப் சைஸில் இருக்கணும். அந்த 180 மில்லியனில் அட்லீஸ்ட் 72 மில்லியன், 40% மீன் 72 மில்லியன், 72 மில்லியனாவது விகரஸ் மொட்டிலிட்டியோடு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நார்மலாக ஃபர்டிலைஸ் பண்ண முடியும் ஒரு ஓமை. ஓகே, இப்போ நம்ம சில டெர்மினாலஜிஸை பார்க்கலாம். ஸ்பெர்மியேஷன், செப்பரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் த செரட்டோலி செல் ஆஃப் செமினிஃபரஸ் டிபியூல். கரெக்டு. இப்போ இப்படி இருக்குது செமினிஃபரஸ் டிபியூல் அப்படின்னா இதில் there will be some cells which is serotoli cells. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இதுதான் நர்வ் செல்ஸ்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்பெர்ம் க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இதில் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பெர்ம் ஹெட்டு இந்த செரட்டோலி செல் மாதிரி எம்பட் ஆகி தான் இருக்கும். இப்போ ஸ்பெர்ம் மெச்சூரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் விட்டு வெளியே வந்து அப்புறமா செமினிஃபரஸ் டிபியூலை விட்டு வெளியே போயிடும். இதுக்கு பேர் தான் ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு பேர். ஸோ விந்து நுண்குழல்கள் அப்படின்னா செமினிஃபரஸ் டிபியூல் அப்படின்னு பேர். ஸோ இந்த செமினிஃபரஸ் டிபியூலில் இருக்கிற இந்த செரோட்டோலி செல்லோட டாப் எட்ஜில் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த ஸ்பெர்ம் எப்படி எம்படாயிருக்கும். ஸோ இப்போ இந்த விந்தணுவோட தலைப்பகுதி முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த செரோட்டோலி செல்லை விட்டு வெளியே வந்து அப்படியே ஸ்லோவாக இந்த செமினிஃபரஸ் டிபியூலை விட்டு வெளியே போகும். இதுக்கு பேர் விந்து செல் வெளியேற்றம் அப்படின்னு பேர். சரியா? சரி, அடுத்தது இப்படி தான் டெஸ்டிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த டெஸ்டிஸை விட்டே ஸ்பெர்ம் வெளியே வருது இல்லையா, அதுக்கு பேர் செமினேஷன் அப்படின்னு பேர். எஜாக்குலேஷன் அப்படின்னா ஒரு மேல் இருக்காங்க, மேல் பாடி விட்டு ஸ்பெர்ம் வெளியே வர்றதுக்கு பேர் எஜாக்குலேஷன் அப்படின்னு பேர். அடுத்து இன்செமினேஷன். ஸோ இன்செமினேஷன்னா ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக் மேலேருந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே ஸ்பெர்ம் என்டர் ஆகும் இல்லையா, அதுக்கு பேர் இன்செமினேஷன் அப்படின்னு பேர். இந்த டெர்மினாலஜிஸை நீட்டில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ யூ மேக் ஷூர் யூ நோ தட். அடுத்ததாக ஒரு கொஷின் சால்வ் பண்ணலாம். ஹவு மெனி செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபார்ம் 400 மில்லியன் ஸ்பெர்மட்டோசோவா? இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு எத்தனை மில்லியன் ஸ்பெர்மட்டோசோவா வேணும்? 400 மில்லியன். எதுலேருந்து? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்லேருந்து. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஹாப்ளாய்டு. அதை எதை கம்ப்ளீட் பண்ணணும்? தட் ஷுட் கம்ப்ளீட் மெயாசிஸ் 2. ஸோ இரண்டாம் நிலை விந்தணுக்கள் வந்து எதை கம்ப்ளீட் பண்ணோன்னா மெயாசிஸ் 2 கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பெர்மாட்டிட் கிடைக்கும். அந்த ஸ்பெர்மாட்டிட் எதுவாக மாறும்? ஸ்பெர்மாக மாறும். ஸோ இப்போது ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்லேருந்து நம்மளுக்கு 2 ஸ்பெர்ம்ஸ் கிடைக்குது. கரெக்டாக? சரி, இப்போ நம்மளுக்கு எத்தனை மில்லியன் வேணும்? 400 மில்லியன் வேணும். ஸோ 400 மில்லியனுக்கு எவ்வளோ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் வேணுன்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 2 ஸ்பெர்ம் 1லேருந்து கிடைக்குதுன்னா 400 எத்தனைலேருந்து கிடைக்கும்? 200, அதில் பாதி. கரெக்டாக?
ஸோ 2 ஸ்பெர்ம் ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்லேருந்து கிடைக்குது. அப்போ 400 மில்லியன் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 200 மில்லியன் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் வேணும். ஓகே, இதை திருப்பியும் ரீகால் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதே கொஷினை நம்மளுக்கு ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படின்னு கேட்டிருந்தா ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அடுத்த கொஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், த ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் த செமினிஃபரஸ் டிபியூல் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெர்மியேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ஸோ விந்து நுண்குழலிலிருந்து விந்தணுக்கள் வெளியேறுவது விந்து செல் வெளியேற்றம். அடுத்தது, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் ஸ்பெர்மட்டோகோனியா. இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்கள். ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னால் என்ன? ஸ்பெர்மாட்டிட்லேருந்து ஸ்பெர்மாக மாறுறதுக்கு பேர் தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கணும்? ஸ்பெர்மாட்டிட் அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஃப்ரம் நாட் ஸ்பெர்மட்டோகோனியா, ஸ்பெர்மாட்டிட் அப்படின்னு கொடுத்துருந்தா ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்படி இல்லையா, அவங்க இன்னொன்று கொடுத்துருக்கலாம். இதுக்கு பேர் என்ன? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோகோனியாலேருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஓகே, ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் என்பது விந்தணுவிலிருந்து விந்தணுக்கள் உருவாக்கும். அதுக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இல்லை, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். விந்தணுவிலிருந்து விந்தணுக்கள் உருவாக்கும் செயல்முறையாகும். இல்லை, ஸ்பெர்மாட்டிட்லேருந்து விந்தணுக்கள் உருவாக்கணும். ஓகே, ஸ்பெர்மாட்டிட்லேருந்து வரணும். சரி, தேங்க்யூ.